அன்புக்கினிய மாணவ செல்வங்களே, நீங்கள் கல்வியை நேசிக்க வேண்டும், கல்வியை கற்றுத்தருகிற ஆசிரியர்களை நேசிக்க வேண்டும், அதற்கு இணையாக உங்கள் பெற்றோர்களையும் நேசிக்க வேண்டும் என்பதுதான் மிக மிக முக்கியமான செய்தி. ஆம், அந்த பெற்றோர்கள் இல்லை என்று சொன்னால் நாம் இல்லை. அந்த பெற்றோர்களுக்காகத்தான் இந்த வாழ்க்கையை இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் வீட்டில் எனக்கு கல்யாணம் முடிஞ்ச புதுசில் ஒரு 2 வருஷத்தில் ஒரு ஆம்பளை பையன் பிறந்தான், சின்ன பையன். தீபாவளி வந்தது, அவன் சொன்னான் என்கிட்ட, அப்பா எங்கள் பக்கத்து வீட்டில் உள்ள பிள்ளைங்கள்லாம் துப்பாக்கி வச்சுருக்காங்க, எனக்கும் அது மாதிரி ஒரு விளையாட்டு துப்பாக்கி வாங்கி கொடுப்பேன். அந்த பொட்டு வெடி போடுறதுக்கு துப்பாக்கி கேட்குறது சின்ன பிள்ளைங்க பழக்கம். உடனே அவனுக்கு ஒரு துப்பாக்கியை வாங்கி கொடுத்தேன். ஆனால் ஏன் துரதிருஷ்டம் என்னென்னா, துப்பாக்கி வாங்கினோன்னே என் பையன் நேரம் முதல்ல எனக்கு தான் குறி வச்சான். குறி வச்சு என்னை பார்த்து டுப்பு 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 டுப்புன்னு சுட்டான். நான் அப்படி சிரிச்சிட்டு இருந்தேன். நேரம் அடுப்பங்கரைக்கு போனான். அங்கே எங்கள் வீட்டம்மா சமையல் செஞ்சுட்டு இருந்தாங்க. துப்பாக்கியை தூக்கி நச்சுன்னு போட்டான். ஏம்மா, அப்பா வாங்கி தந்த துப்பாக்கி ஓட்ட துப்பாக்கிம்மா, துப்பாக்கியை வச்சு அப்பாவை சுட்டுக்கிட்டே இருக்கேன், அப்பா சாகவே மாட்டேக்காருமா. வீட்டம்மா அங்கேருந்து, ஏங்க நீங்கள் கொஞ்சம் செத்து தான் தொலைங்களேன். மறுபடியும் துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்தான். டுப்பு 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 டுப்புன்னு சுட்டான். இப்போ நான் அப்படி செத்த மாதிரி நடித்தேன். இப்போ என் பையனுக்கு சந்தோஷம். இதை பார்த்து விட்டு ஒரு கவிஞன் எழுதினான், தன் குழந்தைகள் விளையாட பொம்மைகள் வாங்கி தருகிற தந்தையை விட, தன் குழந்தைகள் விளையாட பொம்மைகள் வாங்கி தருகிற தந்தையை விட தானே ஒரு விளையாட்டு பொம்மையாக மாறுகிற தந்தைகளை தான் குழந்தைகளுக்கு பிடிக்கும் என்று ஒரு கவிஞன் சொன்னானே. அப்படி உங்கள் வீட்டில் இருக்கிற தந்தை உங்களுக்காக ஒரு விளையாட்டு பொம்மையாக எத்தனை முறை மாறி இருக்கிறார். மாணவர்களே, நீங்கள் நினைத்து பாருங்கள். நீங்கள் சின்னஞ்சிறு குழந்தையாக இருக்கிற போது ஆனை மீது, நீங்கள் அம்பாரி மீது ஊர்வலம் போக வேண்டும் என்று நினைக்கிற போது தனது முழங்கால் தேய அவரே ஆணையாக நடந்து உங்களை தங்கள் முதுகிலே சுமந்து நடந்து சென்ற நாட்களை நினைத்து பாருங்கள்.